ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோ ப்ளூ மவுண்டன் வில்லேஜுக்கு போனதுன்ற பகுதி 2வது வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இது ப்ளூ மவுண்டன் வில்லேஜினுடைய பின்பகுதி. பகுதி 1ல் நாங்கள் ப்ளூ மவுண்டன் வில்லேஜினுடைய முன்பகுதி காட்டியிருந்தாங்க. இது ப்ளூ மவுண்டன் வில்லேஜை சுற்றிய அந்த அண்மித்த பகுதி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெதர் நல்லா சில்லாக இருந்தது. 12 பாகையாக இருந்தது. ப்ளூ மவுண்டனில் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. இப்படியே ப்ளூ மவுண்டன் வில்லேஜை சுற்றி பின்பகுதியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் ப்ளூ மவுண்டன் வில்லேஜுக்குள்ளேயே போனாங்க. நாங்கள் போன நேரம் வெதர் 12, 13, 14 பாகை டிகிரியாக தான் இருந்தது. இதே நல்ல சமரான நேரம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் நிறையவே என்ஜாய் பண்ணுவீங்க. இது ப்ளூ மவுண்டன் வில்லேஜுக்குள்ள ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ். இது இப்போ மேலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி கீழே விழுது. அதுக்கு இந்த மலைகளுக்கு மேலேயும் விளையாடுறதுக்குரிய பகுதிகள் தான் இந்த மலைகளை ஏறி நின்று மேலே பார்க்கலாம். இந்த மலைகளுக்கு மேலேவும் விளையாட்டுகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் விளையாடினாங்க. இது நல்லதொரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். என்ன நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்திருந்தவங்க. இது பார்த்திங்கன்னா டம்ப்ளிங் பார்க். இது சின்னாக்களும் வரலாம், பெரியாக்களும் வரலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளாக்கள் பெரிய ஆக்கள ஹெல்ப்பில் தான் ஏறலாம். உயரம் வரையும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு ஏறுறீங்களோ அவ்வளோ உயரம் வரையும் ஏறலாம். இதில் லைனில் நின்று ஏறணும். இதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். இதுக்கும் ஒரு வித்தியாசமான விளையாட்டாக இருந்தது. சுற்றி சுற்றி ஏறலாம். அதோட நீளமாக பாதையாக இருக்குது. அது வரையும் ஏறி அப்படியே ஒரு பக்கத்தால் ஏறுறது ஒரு பக்கத்தால் இறங்குறதான ஒரு வித்தியாசமான விளையாட்டாக தான் இதுக்கும் இருந்தது. இது அந்த டம்ப்ளிங் பார்க்க சுற்றியதான அந்த பகுதி தான் இப்போ இந்த இது. உங்களுக்கு இந்த ப்ளூ மவுண்டன் வில்லேஜினுடைய எப்படி போகிறது, இது எப்படி விளையாட்டுக்கள் இருக்குது, என்ன மாதிரி விளையாட்டு, எப்படி இதுன்ற எல்லா வீடியோவும் எங்களோட கனடா குருவி யூடியூப் சேனலில் நாங்கள் லைவாக போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் அது ப்ளூ மவுண்டன் வில்லேஜிலேருந்து 10 நிமிஷம் கார் தூரத்தில் தான் அந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. க்ளீனாக நீட்டான நல்ல ஹோட்டல். ஹோட்டலை சுற்றிய பகுதியில் நிறைய கடைகள் இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு இடம் நீங்கள் பக்கத்துக்கு தூர போகவே தேவையில்லை. எல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தது. இங்கே ஹோட்டல் செக்கிங் டைம் 3 o'clock, செக் அவுட் 11 o'clock. ஆனால் நல்லா இந்த ஹோட்டலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்றால் எங்களுக்கு காலை சாப்பாடு இந்த ஹோட்டலோட இன்க்ளூடிங். இதுதான் இந்த ஹோட்டலின் வீடியோ. ஆனால் க்ளீனாக இருந்தது. சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குரிய மனங்கள் அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இது நல்லா க்ளீனாக இருந்தது. இதான் இந்த ஹோட்டலினுடைய பெட். நல்லா இருந்தது. டாய்லெட்டை பார்த்தீங்களா அவ்வளோ க்ளீனாக இருக்குதுண்டு. இது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். குவைட்டாக இருந்தது. இந்த சத்தங்கள் அப்படி இல்லாமல் ஹோட்டலில் இருந்த ஃபீலிங்கே இல்லை. ஒரு வீட்டில் இருந்த ஃபீலிங் மாதிரி இருந்தது. எனி டைம் நீங்கள் டீ குடிக்கலாம். அப்படி ஒரு நல்லா இருந்தது ஹோட்டல். ப்ளூ மவுண்டன் வில்லேஜுக்குள்ளேயே ஹோட்டல்கள் நிறைய இருக்குது. ஸ்விம்மிங் பூல் அதுகளோட அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுக்கும் ப்ளூ மவுண்டன் வில்லேஜிலேருந்து 10 நிமிஷம் கார் தூரத்தில் தான் இருந்தது. இருந்து கதைக்கிறதுக்குரிய சோபா அந்த செட்டுகள் குவைட் டைமாக இருந்தது.
ஷாப்பிங் எல்லாம் செய்யலாம். பக்கத்திலே கடைகள் எல்லாம் இருந்தது. இப்போ உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு காலையில் பிடிக்கலைன்னா நீங்கள் பக்கத்திலே கடைகள் இருக்குது, அப்போ பக்கத்திலே எல்லாம் வேண்டலாம். அப்படி ஒரு வசதியாக இருந்தது. நல்லா க்ளீனாக இருந்தது. எனக்கு என்ன இந்த ஹோட்டலில் பிடிச்சதுண்டா, ஹோட்டலில் இருந்த ஃபீலிங்கை விட வீட்டில் இருந்த 2 நாள் வீட்டில் இருந்த ஃபீலிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். நாங்கள் இருந்து கதைக்க, டைம் செலவு பண்ண, ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள நல்ல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் செல்ஃபாக தான் இதில் சாப்பிடலாம். 8 இருந்து 11 வரையும் எங்களுக்கு காலை சாப்பாடு இங்கே அவைலபிளாக இருந்தது. நல்ல சாப்பாடு, பானுகள், பனுஸு, ஃப்ரூட், சின்னாக்களுக்குரிய சீரியல், எக் நிறைய வச்சுருந்தவங்க. எங்களுக்கு என்ன வேணுமென்றாலும் நாங்கள் எடுத்து சாப்பிடலாம். அப்படி நாங்கள் காலை சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு ஹோட்டல்லேருந்து நாங்கள் லீவ் பண்ண வேணும். அப்போ நாங்கள் காலையில் எங்களை சின்னாக்கள், நாங்கள் போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்னாக்கள், எங்களை சின்னாக்களும் சாப்பிட்டு அங்கே இருந்து ப்ளூ மவுண்டன் வில்லேஜுக்குரிய பீச் ஒன்று இருந்தது. அப்போ அதையும் போய் சும்மா பார்த்துட்டு வருவோம்ன்ட்டு போனாங்க. ஆனால் வெதர் பேடாக இருந்தது, போய் ஒன்றும் குளிக்கையில். அந்த பீச்சை பார்த்துட்டு பீச்செல்லாம் பார்த்துட்டு அதில் நின்று சும்மா கதைச்சிட்டு திரும்ப 3 ஆகிட்டு நாங்கள் என்ன செய்தோம், ஞாயிற்றுக்கிழமை வர்ற வழியில் இந்த பார்த்திங்கன்னா ஆப்பிள், இப்போ சம்மர் சீசனுடைய இங்கே விவசாயங்கள் எல்லாம் மேற்கொள்வினம். பாம்புகள் எல்லாம் நிறைய இருக்குது கனடாவில். அந்த ஆப்பிள் மரம் தான் இது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.